கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. என கருமையானவர்களே, நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. இந்த கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு தேவனுடைய பலனாய் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பலத்தினால், மனிதனுடைய முயற்சியினால் பெற்றுக்கொள்வது ரட்சிப்பு அல்ல. தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தி நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். உலகத்தோடு ஓடிக்கொண்டு உலகத்தின் காரியங்களுக்காக வாழ்ந்த பின்பதாக தேவன் நம்மை அழைக்கிறார். அந்த மாறுதல் வருவதுதான் ரட்சிப்பு. நம்மை அர்ப்பணித்த பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அவர் அற்புதமாக நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மை அவருக்கென்று சொல்லி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த அருமையான கிருபையை கொடுத்திருக்கிற கர்த்தர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். ஆகவே இந்த ரட்சிப்பு, இந்த மனம் திரும்புதல், இந்த கர்த்தரோடு கூட இணைந்து நடக்கிற வாழ்க்கை தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பலனாய் இருக்கிறது. ஒருவேளை பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரலாம். இந்த உலகத்தில் பல துன்பங்கள் வரலாம். சத்துருவைகள் எல்லாம் கொடுத்து நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ண பார்ப்பான். நீ வாழ்ந்த நாட்கள் எப்படி இருந்த, ஏன் உனக்கு இந்த போராட்டம், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை குறித்து சொல்லலாம். ஆனால் பவுல் சொல்ல வண்ணமாய், நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். என் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதற்காக நான் வெட்கப்படவே மாட்டேன். ஏனென்று சொன்னால் அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் எல்லாவற்றிற்கும் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சிங்கங்களின் வாய்களுக்கு தானியேலை விடுவித்தவர் உன்னையும் என்னையும் விடுவிக்க மாட்டாரா? நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். சோர்ந்து போய் இருக்கிறாயோ, உன் சரீரத்தின் பலவீனத்தை குறித்து கண்ணீரோடு கூட இப்பொழுதும் நீ போராடி கொண்டிருக்கிறாயோ, இன்று தேவ சமூகத்தில் சொல்லு. உன்னுடைய தேவைகளை சொல்லு. உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் உன்னுடைய தகப்பன், நம் இயேசு நம்முடைய தகப்பன். அவரிடத்தில் நெருங்கி, இயேசப்பா எனக்கு இந்த நன்மையை செய்யுங்கப்பா, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நன்மையை செய்யுங்க. நீங்கள் கேட்டு பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிருபையின் வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் வெட்கப்படுவது இல்லை. இயேசு தான் எங்கள் சுவிசேஷம், சுவிசேஷம் தான் எங்கள் கிறிஸ்து. நாங்கள் உம்மையும் ஆராதித்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த கூட்டத்தின் முன்பதாய் கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்படக்கூடாதுப்பா. பலவிதமான ஜெப விண்ணப்பங்களோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த வேளையில கண்ணீரோடு கூட காத்திருப்பார்கள். ஒருவேளை இந்த ஜெப விண்ணப்பத்திற்கு தடைகள் இருக்குமானால் கர்த்தர் அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும். அவர்கள் அதை விட்டு விடுவார்கள். கர்த்தரோடு கூட இணைந்து நிற்க கர்த்தர் இந்த பிள்ளைகளை எடுத்து நிறுத்துங்கப்பா. கண்ணீரை மாற்றுங்கப்பா, கண்ணீரை துடைங்கப்பா. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், அதிசயத்தின் நாள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.